ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது திங்கக்கிழமை மதியம் போல் எடுத்த வீடியோ தான். மணி பார்த்திங்கன்னா 1 மணி ஆயிடுச்சு. தோப்புக்கு தண்ணி பிடிச்சிட்டு இப்போ தான் வந்தேன். மாங்காய் காய்ச்சிருந்தது. ஒரு மாங்காய் மட்டும் நல்லா பெருத்து போயிருந்தது. இதெல்லாம் கொட்டிடுச்சு, மரத்துலேருந்தே கொட்டிடுச்சு. இந்த மாவடு அரிஞ்சிட்டு உப்பு மிளகாய்த்தூள் போட்டால் நல்லாயிருக்கும்னு எடுத்துகிட்டு வந்தேன். இது பங்கனப்பள்ளியாம், பழத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தான் நாங்கள் வச்சதுலேருந்து முதல் தடவை காய்ச்சிருக்கு. இதுதான் கொஞ்சம் முத்திருந்தது. அதை என் பிள்ளை பறிச்சிடணும்னு சொல்லி பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். தண்ணி பிடிக்க போகும்போது மணி 11, 2 மணி நேரம் ஆயிடுச்சு நாங்கள் தண்ணி பிடிச்சி முடிக்கிறதுக்கு. சரி என்ன அவசரமாக சமைக்கலான்னு யோசித்தா, நான் எப்போதும் அவசரத்துக்கு சமைக்கிறதுனா தக்காளி சாதம் தான் செய்வேன். சாப்பிட்றதுக்கு ருசியாகவும் இருக்கணும், டக்குன்னு செய்யணும்னா எனக்கு இதுதான் டக்குன்னு தோணும். உங்களுக்கு என்ன தோணும், என்ன சமைப்பீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தக்காளி சாதத்துக்கு வெங்காயமும் தக்காளியும் அரிஞ்சிட்டோன்னா இதை டக்குன்னு செஞ்சிடலாம். நான் வெங்காயம் அரிஞ்சு எடுத்து வச்சுட்டு, அது போல் வீட்டிலேருந்து மல்லி கொஞ்சம் இருந்தது, புதினா மட்டும் பறித்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எல்லாத்தையும் அரிஞ்சு எடுத்து வச்சுட்டு நம்ம சாதத்தை செஞ்சுட்டா சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸ்கூல் லீவுங்கிறதுனால காலையிலே பார்க்குற வேலைகளை பார்க்க போயிடுறது. சமைக்கிறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை மத்தியான சாப்பாட்டை பொறுத்தளவுக்கு. ஏன்னா இந்த வெயில் நேரத்தில் நம்ம தண்ணி பிடிக்க முடியாது. காலை நேரத்தில் அப்படி இல்லைன்னா சாயந்தர நேரத்தில் தான் பிடிக்கலாம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம தோப்பு அப்படி தண்ணி பிடிக்காமல் விட்டுட்டோன்னா எல்லாம் காஞ்சி ஒரே நாள்லையே சுருண்டுடுது. அதனாலேயே நான் காலையிலையும் சாயந்தரமும் தண்ணி பிடிக்கிற வேலையை மெயினாக எடுத்துக்கிறது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக பிடிக்க வேண்டியதாக இருக்குது. முன்னாடி ஒரு 2 ஹவர் பிடிச்சா பின்னாடி ஒரு 2 ஹவர் பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. லீவுங்கிறதுனால காலையிலே எழுந்திரிச்சு 2 வேளைக்கு சமைக்கிற வேலையை நிறுத்திட்டேன். காலை சாப்பாடு மட்டும் செஞ்சுட்டு வெளியில் உள்ள வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடுறது. மதியானத்துக்கு அப்போதைக்கு என்ன தோணுதோ அதை சமைச்சு 2 பேரும் சாப்பிட்டுக்கிறோம். ஒன்று சில நேரம் என்ன பண்ணுவேன், சாதம் வடித்து மோர் வச்சுட்டு ஏதாவது துவையல் பண்ணி சாப்பிட்டுக்கிறது. இந்த மாதிரி லைட்டாக சாப்பிட்றதுக்கு தான் நல்லா இருக்குது. நல்லா காரசாரமாக குழம்பு பொரியல்லாம் இந்த வெயிலுக்கு சாப்பிட்ற மாதிரி இல்லை. இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அப்படியே தக்காளி சாதம் செஞ்சுட்டு அதுக்கு கூட சைடிஷாக வெங்காய பச்சடி வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா உருளைக்கிழங்கு வறுக்கலாம். காரசாரமாக உருளைக்கிழங்கு வறுக்காமல் இன்றைக்கி பொடி மாஸ் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். என் பிள்ளைக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்ததே இல்லை இந்த பொடி மாஸ். ஆனால் நான் சின்ன வயசில் அதிகமாக விரும்பி சாப்பிட்ட விஷயம். இப்போ குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு பட்டை வகையெல்லாம் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை மெல்லிசாக நீல வாக்கில் கட் பண்ணியிருந்தேன். அது கூடவே 2 பச்சை மிளகாய் கீந்து சேர்த்து உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கிட்டு இருக்கும்போதே அரிசி எடுத்துகிட்டு கழுவி வச்சிடலாம். சாப்பாட்டு அரிசி இதில் தான் செய்ய போகிறேன். அதனால இது ஊரெல்லாம் வைக்க வேண்டியதில்லை. 2 விசில் விட்டாலே இது சூப்பராக ரெடி ஆகிடும். அலசி மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி எடுத்துகிட்டு இருந்தேன். அரிசி எடுத்து அலசி வைக்கிறதுக்குள்ளேயே வெங்காயம் நல்லா சாஃப்டாக நிறம் மாதிரி நல்லா வதங்கி வந்துருச்சு. சடனாக செய்கிறதுக்காகவும் இதை சூஸ் பண்ணேன். இன்னொன்று, கிச்சனில் இப்போ நிற்கவே முடியலை இந்த வெயிலில், அவ்வளோ வேர்வை வேர்க்குது. அதனாலையும் டக்குன்னு செஞ்சுட்டு போகிற மாதிரி தான் பார்க்குற மாதிரி இருக்குது இப்போ சாப்பாடெல்லாம். நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்த தக்காளி பழம், கொத்தமல்லி, புதினாவையும் சேர்த்து எல்லாமே நல்லா கொலைய வதங்கணும். கொலைய வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுட்டேன். அதுக்கு பிறகு ஒரு சைடில் உருளைக்கிழங்கை வேக வச்சிடலாம். பொடி மாசுக்குன்னு அரிஞ்சிட்டு வேக வச்சுருந்தேன். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுட்டேன். அப்புறம் மஞ்சள் பொடி, தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதுதான் போட்டிருந்தேன். மற்றபடி பிரியாணி மசாலா எப்போதும் போடுவேன், இன்றைக்கி அதை செய்யலை. மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் போட்டுட்டு தனியாத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். நல்லா வதக்கிட்டு தண்ணி 1/2 கப் அரிசி எடுத்திருந்தேன். 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு அரிசியை சேர்த்து கலந்து விட்டு 2 விசில் விட்டால் போதும். சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடும். நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது. இப்போ 2 விசில் விட்டுட்டு நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு வெந்துட்டு இருக்கும்போதே பொடி மாசுக்கு தேவையானதெல்லாம் அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன். புதினா, கருவேப்பிலை, மல்லித்தலை, 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டேன். உருளைக்கிழங்குமே பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ தோல் உரிச்சிட்டு இதை நல்லா மாவாக மசிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். பொடி மாசுக்கே மாவு போல் இருக்கிற உருளைக்கிழங்கு தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இது போல் நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து தாளிச்சிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடணும். உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருந்தேன். அதனால் வெங்காயத்துக்கு மட்டும் பார்த்து உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலையை தூவிட்டு சர்வ் பண்ணிக்க வேண்டியதான். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு பொடி மாஸ். சும்மாவே சாப்பிட்றலாம். என் பிள்ளை அப்படி தான் எடுத்து சாப்பிட்டுச்சு. ரொம்ப நல்லா இருக்குமான்னு ஒரு வழியாக தக்காளி சோறும் ரெடியாகி ப்ரெஷர்லாம் நல்லாவே இறங்கிடுச்சு.
இப்போது சாதத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். இதுதான் நேற்றுக்கு மதியானம் எங்கள் வீட்டில் லஞ்ச் மெனு. உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.